ஹாய் டெடிஸ், இன்னைக்கு வந்து ஓட்டிங் டே vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ட்ராவல் vlog பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு எங்களோட நேட்டிவ்க்கு போயிட்டு அந்த ஓட்டிங் டே தான் இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே வந்து காலையிலே வந்து ரெடி ஆகிட்டேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ நான் இன்னைக்கு போட்டிருந்த அவுட்ஃபிட் இது தான். ஸோ இது வந்து ஒரு ஆலியா கட் மாடல் குர்த்தி தான் இது. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டே ரொட்டீன், நான் என்னென்னலாம் வந்து போடுவேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், அந்த வெயிலுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டாகணும். காஜல், லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டுக்கிட்டு என்னுடைய ஐடி கார்டெலாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஓட்டு போட கிளம்பி போயிட்டேன். எல்லாருக்கும் வந்து ஓட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து எல்லாமே வந்து ஐடி கார்டெலாம் வந்து ரெடியாக வச்சுட்டு இப்போ வந்து ஓட்டு போட வந்து கிளம்பி, அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த பூ பாருங்க, இந்த பூ வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். நாங்கள் வந்து வரும்போதே வந்து அந்த பூ வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்களுடைய பழைய வண்டி. ஸோ இந்த வண்டியில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நாங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஒரு காட்டு கோயிலுக்கு அங்கெல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு 5-6 பேர் ஒரே பைக்லேயே உட்கார வச்சு நான் ஓட்டின்னு போயின்னு இருக்கிறேன். அந்த மெமரிலாம் வந்து நிறைய இருக்குது. எங்கள் அம்மாவும் வந்து ரெடி ஆகிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கார் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கார் ஓட்டு வந்து கிட்ட தான். நாங்கள் ஏன் கார் எடுத்துகிட்டு போகிறோன்னா, அப்படியே விரையூரில் நாங்கள் வீட்டுக்கு போனதுலேருந்து வீட்டில் வந்து சாப்பாடே வந்து செய்யலை, ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே ஓட்டு போட்டுட்டு விரையூருக்கு, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அங்கே தான் வந்து ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், அங்கே போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே விரையூருக்கு போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஓட்டு போட போனோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஓட்டிங் நடந்திருந்தது. ஸோ ஓட்டிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரிக்டாக நடக்கலன்னு நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வேறு ஊரில் சிட்டி சைட்லலாம் வந்து ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்குவாங்க. இந்த டைம் வந்து அவ்வளோ இல்லை. இது வில்லேஜ் சைடுமா இல்லை சிட்டி சைடுமா இப்படி தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க டெடிஸ். ஸோ ஒரேடியாக வந்து நான் வந்து என்னுடைய இது ஒரு ரூமில் ஒரு வார்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ என்னுடைய இதில் நான் போய் ஓட்டு போட்டுட்டு வந்து உக்காண்டிருந்தோம். உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூடலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்து தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கேயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட் ஆனதால் 10 o'clock அந்த மாதிரி 10:30 ஆகினதால எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயுமே கிடைக்கல, எல்லாமே காலி ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அப்படியே போகிற வழியில் வந்து பிரியாணி வந்து ரெடியாக இருந்தது. சீக்கிரமாகவே 11 o'clock முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மதியத்துக்கு வந்து லஞ்சும் நாங்கள் செய்யறதில்லை இல்லைங்களா. ஸோ நாங்கள் வந்து அப்படியே பார்சல் வாங்கிட்டோம். பீஃப் பிரியாணி தான் பார்சல் வாங்கினோம். அதில் வந்து ஒரு எக்கு வச்சுருந்தாங்க. ஸோ நல்லாவே சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆயிலெலாம் அவ்வளோ இல்லை. இப்போ நம்ம இங்கெல்லாம் பெங்களூர்லலாம் நம்ம வந்து பீஃப் பிரியாணி வாங்கினோன்னா எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கும், ஒரே கலர்லேயே இருக்கும். இது வந்து ஒரு ஹோம்மேடு ஃபீலிங்கில் இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எக்கும் வந்து வச்சு கொடுத்தாங்க. இது வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து அங்கேயே பார்சல் வாங்கி எடுத்துக்கிட்டோம். ஸோ பார்சல் வாங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம், எங்கேயாவது ஹோட்டல் கிடைக்குமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா போயிட்டு இருக்கும்போது கூழ் கடை வச்சுருந்தாங்க. கூழ் வந்து என்னுடைய ஃபேவரெட்டு. கூழ்ன்னு சொல்கிறத விட அதில் வச்சிருக்கிற சைடிஷ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே கூழ் குடிப்பேன். பட் அங்கே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எல்லாமே பிக்கல் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. இந்த மாங்காய், பொட்டேட்டோ ஃப்ரைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மோர் மிளகா, பட் அது எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து அதை குடிச்சிட்டோம். எங்கள் தம்பி எங்கள் அப்பா வந்து குடிக்கல. அவங்க வந்து மோருக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க, மோர் குடிக்கலான்னுட்டு. பட் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு கூழாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லஞ்சு வந்து சாப்பிட்லான்ட்டு நான் வந்து லஞ்சு சாப்பிட்டேன். எல்லாருமே ஒன்றா சாப்பிடல லஞ்சு. ஸோ ஒருத்தவங்க ஒரு டைம் அப்படியே தூங்கின்னு இருந்து எழுந்துச்சு அப்படியே லஞ்சு சாப்பிட்டோம். நான் வந்து லஞ்சு சாப்பிடும் போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன்.
1:30க்கு வந்து நான் வந்து என்னுடைய லஞ்ச் வந்து முடித்தேன். பட் அந்த டே ஃபுல்லாக என்னமோ ஒரு மாதிரி போரிங்காக தான் போயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கம் போட்டு எழுந்துட்டேன். டெடிஸ் நல்லா வந்து தூங்கினேன். ஒரு 1 hour 1.5 hour கிட்ட தூங்கினேன். அதுக்கு மேலே வந்து இந்த வெயிலில் வந்து முடியல. எழுந்துட்டு வந்து அப்படியே ரீல்ஸ் பண்ணேன் ஈவினிங்கு. பட் இந்த டே வந்து ஃபுல்லு போராக தான் எனக்கு என்னமோ போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கோயிங் பேக் டு பெங்களூர். ஸோ அதில் நாங்கள் போகும்போது நாங்கள் வந்து என்னென்னலாம் சாப்பிட்டோம் போகிற வழியில் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் டெடிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா, பை பாய்.